18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. மக்களை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியே விளக்கை ஏற்றி வச்சு பக்காவா இன்னைக்கு நாம ஒரு தீப ஒளியை கொண்டாடி சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம தர்பார்லையும் ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறணும். இப்போ நாம தர்பாருக்குள்ள சர்ன்னு போறோம். ஏகப்பட்டது உங்களுக்காக காத்து கிடக்கு. நம்ம புஷ்பா 2 இருக்கலாம், அது ஏன் 1000 கோடி, அதுக்கு அடுத்து இன்னும் வரப்போகுது அப்படின்னு பெருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம புஷ்பா அண்ணாச்சியை பிடிச்சி உள்ள ஓட்டாள்ல. இந்த படம் பார்க்க வந்தம்மா ஒரு அம்மா இறந்து வச்சு இவர் 25 லட்ச ரூபா கொடுத்தாரும். கேஷ் தானே பிடிச்சி எடுத்து உள்ள ஓட்டாங்க. கடலூர் பக்கம் போறோம். ஏன் பஸ் வருமானு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் படகு மாதிரி வருது. எல்லாம் தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு சங்குன்னு வருது. என்னையான்னு பார்த்தா வெள்ளம் வந்துருச்சான். வெள்ளத்துக்குள்ளேயும் பஸ் போய்கிட்டே இருக்கு. மக்கள் கடமை ஆத்துறதுல அவ்வளவு எந்துவா இருக்காங்களாமா. கோயம்புத்தூர் பக்கத்தில் குருமபாளையம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல என் மேகமெல்லாம் கரையில கிடக்குன்னு சொன்னாவ. விறுவிறுன்னு போய் பார்த்து அடடடடா வானத்துல போற மேகம் தண்ணீர தவழ்ந்து கிடக்கையான்னு அல்ல போற நேரத்தில் ஒரு கை வந்து லவக்குன்னு பிடிச்சு தொடப்படாது, இது ஊரம் கெமிக்கலு ஆமா அப்படின்னு பீதியை கிளப்பிட்டாள்டா. அண்ணாமலையார சாமியும் கூட வந்துவிட்டு பசியில இருக்கிறாமா, அது அண்ணாமலையாருக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கற மாதிரி பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன்னா ஏன் அங்கரம் இருந்து கிரிவலம் சுத்தி வந்து நிக்கிற வரைக்கும் சாப்பாடு அன்னதானம் அள்ளி கொடுக்காக. கோயிலுக்கு போறோம். அந்த கோயில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். இப்ப மழை சுவான பெஞ்சதா தண்ணி நிறைஞ்சு போச்சு. தண்ணி நிறைஞ்சாலும் அந்த கோயில் அழகு விடலையே, சொலிக்குதுங்க. ஐயா ஐயா அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கீங்களே, அவரை தரிசிட்டு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இல்ல ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு தாங்க கேட்டோம். பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த தரிசனத்தை பார்க்க முடியாது. இங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த லைவ்ல பாக்குற மக்களும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையா இருக்கு, அண்ணாமலையா இருக்கு, அண்ணாமலையா இருக்கு. அண்ணாமலையார் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை கிடையாது டோட்டலா எல்லாத்தையுமே காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அந்த திருவண்ணாமலையில வந்து லோக்கல் கார்கிட்ட கேட்டா மட்டும்தான் அதோட அருமை தெரியும். இந்த தீபம்னா என்னன்னு தெரியாது. என்ன ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு கேஷுவலா ஒரு டெம்பிள் ட்ரிப் மாதிரி தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில வேற ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. ரொம்ப மிரக்கல், ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. இடி மழை எது இருந்தாலும் எங்களோட சேவை சிவன் ஒருவனுக்கு. வருஷம் கண்டிப்பா கார்த்திகை ஜோதிக்கு வந்துருவோம். முந்தின நாள் வந்து சாமி கும்பிட்டு கிரிவலம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் தீபம் போட்டு கிளம்பிடுவோம். நினைக்கிறதுலாம் நடக்குதுங்க. அப்புறம் எல்லா வருஷம் இந்த வருஷம் மழை அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த வேண்டுறது நிறைவேறதுனால அந்த நம்பிக்கையோடு நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ఇట్స్ వెరీ పీస్ఫుల్ దర్శనం ఫర్ ఆల్ అష్టలింగాస్. 8 లింగాల దర్శనం చాలా మంచి జరిగింది. ரொம்ப நல்லா இருக்கா. எப்படி இருந்தாலும் நம்ம திருவண்ணாமலைக்கு ஜனம் வந்து தான் சேரும். அண்ணாமலையார்கிட்ட கண்டிப்பா வருவாங்க எல்லாம் ஜனம் கண்டிப்பா. கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. நல்ல ஆத்ம திருப்தியா இருக்கு. இந்த மலை வந்து ஜோதி ரூபம் எடுத்தவருங்க. சிவன் வந்து அடியும் பார்க்க முடியாது, முடியும் பார்க்க முடியாது. எத்தனையோ கோயிலுக்கு போறோம், ஆனா அங்கெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியல. இங்க வந்தா மட்டும் ஒரு மன திருப்தி இருக்கு. இந்த ஐயா என்னைக்குமே நம்ம நினைச்சிட்டு வந்தாக்கா அது அப்படியே நமக்கு மனது காட்டுவாரு. அதனால அவர் வந்து அவங்க வருஷம் வரணும்னு வேண்டிக்கிட்டு வந்துடுறாரு. கரூர் பக்கத்துல குளித்தலைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல மழை பேஞ்ச உடனே திடீர்னு பார்த்தா பாலத்தை காணும். தண்ணி கிட்ட உஷாரா இருக்கணும் போல் இருக்கு. எல்லாருமே இருப்பாங்க, இருந்தாலும் அதீத உஷார் தேவை. அதனால மழை பெய்யும் போது ஜாக்கிரதையா இருங்கட. ஒரு ஆவடியில ஒரு ஐயா பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா வண்டி பத்துக்கிட்டு எரியுது. பைக்கா பேட்டரி வெடிச்சு எரியுது ஒழுக்கா. அதனால இந்த பைக்கை பற்றின அதீதமான விழிப்புணர்வு நமக்கு வர்ற வரைக்கும் அதுக்கிட்ட உஷாரா இருக்க வேண்டியது நம்ம தலையாய கடமைங்க. அடைய மாட்டேங்குது. அடிங்க ஆனால் அடிக்காதீங்க. அப்புறம் வேஸ்ட் அடித்தாலும் ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடித்தாலும் வேஸ்ட்டு. தலை போக அடிக்காத தலை வேஸ்ட். வேஸ்ட் சார், அவ்வளோதான் சார். அது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடித்தா வேஸ்ட் தான் ப்ரோ. இப்ப நம்ம ஊர்ல சமீபத்தில் நடந்த மாதிரி பாகிஸ்தான்ல ஒரு மலையவே காணும். சரிஞ்சு புதன்னு ஓடியாந்துருச்சு. மலைய மழை அசைச்சு பாக்குதுல்ல. இப்படி மலைக்கிட்டையும் நீங்க உச்சாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அமெரிக்காவில இருந்து ஒரு ஐயா ஐயோன்னு கூப்பிடுறாரு. என்னையா என்ன ஆச்சுன்னு கேட்டோம். அவர் சொல்லுதாரு, நீ மட்டும் மழையும் உச்சாரா இருக்க சொல்லுதீல, எங்க ஊர்ல வீட்டே காணுமே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாரு. என்னையா சொல்லுதீன்னு கேட்டா, எங்க ஊர்ல பனியா பெய்யுது, எல்லா வீட்டு மேலையும் பனி விழுந்துருது, எல்லாம் வெள்ளை விளையர்னு இருக்கு, யார் வீடு எங்க இருக்குன்னு தெரியல மக்கா அப்படின்னு புலம்புதாரு. குஜராத் பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்கன்னு அமெரிக்காவிலிருந்து நாம் பார்க்குறோம். அங்கே ஒரு தம்பி ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காரு. நல்லா சாப்பிட்டு விட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி தன்னை மறந்து வந்திருக்காரு. அங்கிட்டு இருந்து ஒரு கண்டெய்னர் லாரி சர்ன்னு வந்து தம்பியை ஏற்றி பிடிச்சி. இப்படித்தான் ஒருத்தர் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகாம கடைக்குள்ளே சட்டரை லேசாக ஓப்பன் பண்ணிட்டு படுத்துறதுக்காக. சற்று என்ன சரியாக மூடலைன்னு ஒருத்தர் ஓட்டு நேரம் உள்ளே இருக்காரு திருடுறதுக்கு. உள்ளே போனவொடனே அவங்க முழிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த திருட வந்தவர் தறிக்கிட்டு ஓடி இருக்கா. அப்படி
கவுண்டர் அட்டாக்குக்குள்ள போறோம். நேரம் டெல்லிக்கு எட்டி பார்த்தோன்னா அங்க நம்ம அண்ணாமலை நினைச்சு உட்காந்துட்டு பார்த்தீங்களா, அங்க இருந்து இங்க திமுகவை எப்படி வெளுவெடுன்னு வெளுப்பாரோ அதே மாதிரி வெளுத்து விட்டுருக்காருங்க நிறைய விஷயம். மாநில அரசு எழுதியிருக்கக்கூடிய கடிதம் 8/2/2024 இதை அப்ஜெக்ட் பண்ணாங்களா? அதான் என் கேள்வி. இங்கே உங்களுக்கு டங்ஸ்டன் நீங்க எடுக்க முடியாது, இதை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? சொல்லல. டெண்டர் போட்ட அன்னைக்கு உடனே ஃபோன் பண்ணி இந்த டெண்டரை மட்டும் கேன்சல் பண்ணுங்க சொன்னீங்களா? எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லல. டெண்டர் போட்டு 10 மாசம் கழிச்சு ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த உடனே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ மாநில அரசுக்கு 2-3 வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர்கள் சொல்லவில்லை. இது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும். இன்னைக்கு மத்திய அரசு மேல அப்படியே பழிய போட பாக்குறாங்க. நம்ம அட்மினை வச்சு அளப்பறைய கூட்டுற நம்ம மூத்த தலைவர் பாஜக இருக்காள்ல, அவிய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குல்ல, அதை அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. இவர் ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. நானெல்லாம் அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸு. அப்போ இவர் என்னை பார்க்கத்தான் செஞ்சாரு, ஆனாலும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. ஸோ என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, நெஞ்சுக்கு நீதியிலேயே அவர் சொல்றார், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரித்து பேசியிருக்கார். அதனால அப்பா சொன்னதை கேட்காத பிள்ளைங்கன்னா அது என்ன புள்ள, அணிப்புள்ள தென்னம்புள்ள மாதிரி. அதனால அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. உங்கள் அப்பாவே அன்னைக்கு அதை ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னும் கோயில்களுக்கெல்லாம் 1185 கோடி ரூபா கொடுத்ததா சொல்லுதாங்களே, அது பூரா மக்கள் கொடுத்த பணம். அந்த பணத்தை கொடுத்து விட்டு என்னமோ நீங்க கொடுத்த மாதிரியே பில்டப் பண்ணி சொல்றீங்களே, எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஐயா ஒரு டவுட்டை கேட்டிருக்காருல. இப்போ நேற்றுக்கு பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு. என்னன்னு சொன்னா 1185 கோடி ரூபாய் இந்துக்கள் கொடுத்த நன்கொடையில்தான் இந்த கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்குன்னு. இதனால அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் பக்தர்கள் கொடுத்த 1185 கோடி. வாட் இஸ் திஸ் நான் சென்ஸுங்கிறேன் நான். இவர் என்ன வழிகாட்டுறது, என்ன இந்துக்கள் என்ன கொடுக்கறது? ஓகே, எல்லார் வீட்லையும் தீபம் செகஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மக்கள் மனசுல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கும். எல்லா வல்ல இறைவா எங்க மட்டுமே இல்லை, எங்களை சார்ந்த எல்லாருக்கும் நன்மையை கொடுன்னு வேண்டியிருப்பிய. அந்த வேண்டுதலோட இன்னொரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, எப்ப எப்படி எந்த மாதிரி இருக்கணுமோ அப்ப அப்படி அந்த மாதிரி இருக்கணுங்கிற விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.